எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இருக்கோம். இன்றைக்கி வந்துங்க ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் ஆட்டுற கடலைப்பருப்பு கடலெண்ணெயோட விலை கணக்கு பார்த்துடலாங்க. போன வாட்டி வந்து நான் முழுக்க வெளிமாநில பருப்போட விலை கணக்கை பார்த்தேங்க. நாங்கள் எப்படி ஆட்டுறோன்னா, இந்த வெளிமாநில பருப்பு பாதி, நாட்டு பருப்பு பாதிங்க. இதுதான் நாங்கள் விற்கிற கடலெண்ணெய்ங்க. ஏன்னா நாங்கள் முழுக்க நாட்டு பருப்பு தான் ஆடிட்டு இருந்தோங்க. ஒரு 3.5 வருஷம் வந்து நாட்டு பருப்பு தான் ஆடிட்டு இருந்தோம். நாட்டு பருப்பு வந்து சரியான விளைச்சல் இல்லைங்க தமிழ்நாட்டில். சரியான விளைச்சல் இல்லாதனால எங்களால் வந்து முழுக்க நாட்டு பருப்பு போட்டோம்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் எண்ணெய் ஆட்ட முடியும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, நாட்டு பருப்பு பாதி வெளியூர் பருப்பு பாதிங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். இது வெளிமாநில பருப்புங்க. என்னென்னா பருப்பு கொஞ்சம் சப்பனுக்கும், இது வந்து சுவையாக இருக்குங்க. இது வந்து நாட்டு பருப்புங்க. ஸோ இது பாதி ஆட்டினா என்ன விலை வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துடலாங்க. இதுதான் நாங்கள் விற்கிற கடலை எண்ணெயோட உற்பத்தி விலைங்க. அப்புறம் விற்பனை விலையை பார்த்துடலாங்க. இன்றைக்கி டப்பு வச்சு 0 பண்ணியாச்சுங்க. இன்னும் வந்து இந்த வெளிமாநில பருப்பு வந்து ஒரு 6 கிலோ எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நாட்டு பருப்பு ஒரு 6 கிலோ எடுத்துக்கலாங்க. மொத்தம் 12 கிலோங்க. இது கூட நம்ம இன்னொரு 12 கிலோ பேட்ச்சு ஆட்டி வச்சுருக்கோம் ஏற்கனவே. இதுக்கப்புறம் கணக்கு பார்த்துடலாங்க. நம்ம நாட்டு பருப்பு 6 கிலோ, வெளிமாநில பருப்பு 6 கிலோ கொட்டியாச்சுங்க. இன்னும் எண்ணெய் ஆட்டிட்டு கணக்கு பார்த்துடலாங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றலாமான்ட்டுங்க. இல்லைங்க, தண்ணி தான் ஊற்றணும். அதுவும் தண்ணி வந்து அளவு வந்து கரெக்டாக ஊற்றணுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆயிருங்க, அரிசி மாவு மாதிரி ஆயிரும். தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் இறங்காதுங்க. அதனால் சரியாக அது நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிடுங்க. தண்ணி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நமக்கு ரெகுலராக வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடுங்க. அதே மாதிரி கடலை பருப்புக்குள்ளே உங்களுக்கு எண்ணெய் இருக்குங்க. அந்த கடலைப்பருப்புக்குள்ளே இருக்கிற எண்ணெயை வந்து இந்த தண்ணி என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, வடச்சட்டியில் வந்து ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றினீங்கன்னா என்ன பண்ணும், தண்ணி வந்து உங்களுக்கு வெளியே தெரிச்சிருங்க. அதே மாதிரி தான் மெத்தடுங்க. இது வந்து எண்ணெய் பருப்புக்குள்ளே எண்ணெய் இருக்குது. தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுனா, அந்த சூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சூடு வந்து தான் எண்ணெய் உற்பத்தி ஆகுங்க. அந்த சூடுக்கு எண்ணெய் வந்து கீழ் வழியாக வெளியே இறங்கிடும். அதே மாதிரி அந்த தண்ணி வந்து எங்கே போகணுன்னா, நம்ம மாற்ற இந்த புண்ணாக்குள்ளே போயிருங்க. இதுதான் இந்த மெத்தடுங்க. செக்கெண்ணியோட மெத்தடு இதுதாங்க. பருப்பில் இருக்கிற எண்ணெய் வெளியே வந்துடும், தண்ணி வந்து புண்ணாக்குள்ளே போயிருங்க. எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சுங்க. இன்றைக்கி நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் போட்டு சூடும் பார்த்துடலாங்க. இது வந்து 4 வச்சு ஓடிட்டு இருக்குது. நம்ம சூடும் பார்த்துடலாங்க. இந்த கோல்டு ப்ரெஸ்ஸுங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேசுகிறாங்க, மரச்செக்கு கழிச்செக்குன்ட்டு. இந்த கோல்டு ப்ரெஸ் அங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எவ்வளோ சூட்டில் உற்பத்தி ஆகிறது தான். அதையும் இன்றைக்கி பார்த்துடலாங்க. எண்ணெய் அழகாக இறங்க ஆரம்பிச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா புண்ணாக்காயிருச்சுங்க. எண்ணெயும் சூப்பராக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டிட்டு டெம்பரேச்சர் பார்த்துடலாங்க. டெம்பரேச்சர் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆட்டி முடிச்சோடனே எடை போட்டு என்ன ப்ரைஸ் வருதுன்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாங்க. இப்போது ஆயில் வந்து எத்தனை டிகிரி சூட்டில் எண்ணெய் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துடலாங்க. இதுதான் கோல்டு ப்ரெஸ்ஸுங்கிற விஷயமே. தயவுசெய்து இந்த கோல்டு ப்ரெஸ்ஸு மரச்செக்குன்னு பேசுகிறவங்க இந்த மாதிரி பதிவு தயவுசெய்து போட்டிங்கன்னா எங்களுக்கும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் மிஷினில் போட்டு காமிச்சிடுறோம். நீங்கள் வந்தாலும் நேரடியாக காட்டுறேங்க. இது இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 29.6 டிகிரி இருக்குது. இப்போ எண்ணெய் இது வந்து 4 வச்சு ஓடிட்டு இருக்குது. பார்த்துடலாங்க என்ன டெம்பரேச்சரில் எண்ணெய் இருக்குன்ட்டு.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி உணவுப் பொருள் வரணுங்க. அதுக்கப்புறம் இந்த பயங்கர ப்ரீமியம்ங்கிறத எங்களை பொறுத்த வரைக்கும் கழிச்சுக்கு மற்றதெல்லாங்க. அதாவது நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸ் ஆயிலுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 50 டிகிரியில் உற்பத்தி ஆகணுங்க. ஸோ சூடு தான் வந்து கணக்குங்க. கோல்டு ப்ரெஸ்ஸோ ஹாட் ப்ரெஸ்ஸாங்கிறதுக்கு கல்லுச்செக்கு, மரச்செக்கு, இரும்பு செக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 5 டிகிரி முன்னப்பினால் தான் ஹீட் இருக்குங்க. இப்போ பாருங்கள் 39.2 டிகிரிங்க. இது வந்து 4வது செக்கு. மீறினா இனியும் ஒரு 2 செக்கு போகும்போது இன்னொரு 5 டிகிரி கூடுங்க. அதுக்கப்புறம் மதியம் 1 மணி நேரம் கேப் விட்ருவோம். பாருங்கள் அவ்வளோதாங்க, ஸ்லோவாகிடுச்சு. நல்லா டிப் பண்ணியிருக்கோம். 39.2 டிகிரி வந்திருக்குங்க. இந்த ஹீட்டில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த டெம்பரேச்சர் தான் வந்து நமக்கு கோல்டு ப்ரெஸ்ஸா இல்லை ஹாட் ப்ரெஸ்ஸான்னு சொல்லி சொல்கிறதுங்க. 39.3ங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் ஏறலைங்க டெம்பரேச்சர். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட்டி முடிய போகுது. வெயிட் போட்டு கணக்கு பார்த்துடலாங்க. நீங்கள் பார்க்குறது நம்ம வந்து நேச்சுரலாக ட்ரம்மில் ஊற்றி தெளிய வைக்கிறதுங்க. ரெகுலராக இப்படி தான் நடக்கும். ஒரு நாளும் மாறாதுங்க. ஃபில்ட்ரு போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுல இங்கே ஃபில்ட்ரு மிஷின் இல்லைங்க. நேச்சுரலாக தெளிய வைக்கணும்னு சொல்லி தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேங்க. இதுதான் எங்கள் ரெகுலர் மெத்தடுங்க. இது என்ன பண்ணுவோன்னா, ஊற்றுறக்கு இடம் இல்லைன்னா மறுபடியும் டின்னுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரம்மில் ஊற்றுவோங்க. இதுதான் ரெகுலர் மெத்தடுங்க. வாங்க போய் இது இங்கே இடம் பத்தலைன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு காட்டுறேங்க. அந்த ட்ரம்முக்கு அடுத்த ஸ்டேஜுங்க எண்ணெய் இந்த மாதிரி வந்துடுங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் பேக்கிங்க்கு வருங்க. இப்படி தான் நாங்கள் ரெகுலராக ஃபில்ட்ரேஷன் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு எண்ணெய் கொடுத்துருக்குங்க. நேச்சுரலாக ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறதுங்க. இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆட்டி முடிஞ்சுங்க. வெயிட் போட்டுடலாம். சரியாக கணக்கு வரணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கோம். பாத்திரத்தோட 11,840 860ங்க. எண்ணெயை ஊற்றிட்டு வெயிட் பார்த்துடலாம். 11,860 மைனஸ் 1,260ங்க. அப்போது 10,600 வந்திருக்கு வெயிட்டுங்க. 10,600 டோட்டல் வெயிட்டுங்க. இனி கணக்கு பார்த்துடலாங்க. இப்போ எங்கள் கடலையோட விலை கணக்கு பார்த்துடலாங்க. நாட்டு பருப்பு 12 கிலோ. 12 கிலோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலைக்கு 110 ரூபா. நான் சொல்கிறது காஞ்சது, டேக்ஸு எல்லாமே சேர்த்திங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லிட்டோம். மறுபடியும் டைம் பண்ண வேணான்னு பார்க்குறேங்க. நாட்டு கடலை 12 கிலோ எடுத்துருக்கோம், 110 ரூபாய்ங்க. வெளியூர் கடலை 12 கிலோ 87 ரூபா. மொத்தம் 24 கிலோ எடுத்துருக்கோங்க. மொத்தம் 2,364 ரூபா வருது. எண்ணெய் ஆட்டிக்கு அப்புறம் 10.6 கிலோ வந்துச்சுங்க. ஃபில்ட்ரேஷனுக்கு 5லேருந்து 6% ஒரு 600 கிராம் கழிச்சிடலாம். மொத்தம் 10 கிலோங்க. இப்போது நாட்டு கடலை 12 கிலோவு, வெளியூர் கடலை 12 கிலோவு போட்டு ஆட்டினதில் எண்ணெய் வந்தது 10 கிலோங்க. புண்ணாக்கெல்லாம் கழிச்சு அது வந்து 910 கிராமுங்க ஒரு லிட்டருக்கு. அப்போது 10.9 லிட்டர் வந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெயோட வெயிட் வந்து 10 கிலோ, லிட்டரில் 10.9. இப்போ நம்ம வந்து இந்த மொத்த வேலையிலேருந்து மொத்தமாக கடலை போட்ட வேலையிலேருந்து புண்ணாக்கு கழிச்சோம்னா நமக்கு எண்ணெய் கணக்கு பார்த்துடலாங்க. புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ போக 10 கிலோ எண்ணெய் போக புண்ணாக்கு வந்து 14 கிலோங்க. இன்றைக்கி வந்து ஹோல்சேல் சந்தை விலை 40 ரூபாய்ங்க, 560 ரூபா. இதில் வந்து நம்ம சில்லறையில் விற்றோம்னா ஒரு 3 ரூபா 4 ரூபா அது வந்து தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. இதுக்கப்புறம் மூலப்பொருள் விலை 2,364. புண்ணாக்கு வந்து 560 ரூபாய்க்கு விற்றுட்டோம். 1,804 ரூபா வருதுங்க. அந்த 1,804 ரூபா 10 கிலோ கடலைங்கிறது 10 கிலோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 10.9 லிட்டருங்க. அப்போ 1,804 ரூபா டிவைட் பை 10.9 லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு. அப்போ 165 ரூபா வருதுங்க இப்போ எண்ணெயோட விலை. இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன செலவு போடுறோன்னா, கரண்ட்டு பில்லு, வேலையாட்கள், பெட் பாட்டில். நாங்கள் வாடகை போகிறது இல்லைங்க, சொந்த பில்டிங்கிறதுனால வாடகை போகிறதில்ல.
இந்த 3 மட்டும் போட்டிருக்குங்க. இந்த 3க்கும் 25 ரூபா போட்டிருக்குங்க. அப்போ உற்பத்தி விலை வந்து 165 ரூபா, செலவு வந்து ஒரு 25 ரூபாய்ங்க. மொத்தம் எங்களோட உற்பத்தி விலை வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபாய்ங்க. நாங்கள் விற்பனை செய்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபாய்ங்க. இதுதான் நாட்டு பருப்பு 50%, வெளியூர் பருப்பு 50% போட்டு ஆட்டுறதோட விலை கணக்குங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எண்ணெயை உற்பத்தி பண்ணி கடல் எண்ணெய் விற்பனை பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா நாட்டு பருப்பு பாதி, வெளியூர் பருப்பு பாதி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, எண்ணெய் மணமாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நாட்டு பருப்பு வந்து நிறைய கிடைக்கிறது இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக விளைச்சல் குறைஞ்சனால, இந்த 3 வருஷமாக விளைச்சல் குறைஞ்சனால நாட்டு பருப்பு பாதி, வெளியூர் பருப்பு பாதி போட்டு ஆட்டினா தான் நமக்கு தொடர்ச்சியாக எண்ணெய் இல்லைங்காமல் கொடுக்க முடியுங்க. இதுதான் நாங்கள் ஆட்டுற எண்ணெயோட விலை கணக்குங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுமுன்னா நாட்டு பருப்பு தனியாக ஆட்டினா என்ன விலை வரும்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பதிவு போடுறேங்க. ஆதரவு தர எல்லாத்துக்கும் நன்றி. நல்ல உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.